அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அஸ்தமன தோஷமும் பரிகாரமும். அஸ்தமனம் என்பது சூரியனுக்கு மிக அருகில் கிரகங்கள் வரும்போது சூரியனின் அதிகப்படியான ஒளியால் அவை கண்ணுக்கு தெரியாமல் மறையும் நிலை. இது கிரக அஸ்தங்கம் என்றும் அழைக்கப்படும். ஜோதிட ரீதியாக ஒரு கிரகம் சூரியனுக்கு அருகில் சுமார் 10 முதல் 15 டிகிரிக்குள் வரும்போது அதன் முழு வலிமையையும் இழந்து பலவீனமடைகிறது. இதனை அஸ்தமனம் அல்லது அஸ்தங்கம் என்று சொல்கிறோம். குறிப்பாக சுக்கிரன் 5 டிகிரி, புதன் 7 டிகிரி, குரு 11 டிகிரி, செவ்வாய் 15 டிகிரி, சனி 15 டிகிரி இந்த அளவுகளில் அதிக அஸ்தமனமாகின்றன. ராகு, கேது இவர்கள் நிழல் கிரகங்கள். இவர்களுக்கு அஸ்தமனம் இல்லை. அஸ்தமனத்தின் பொதுவான விளைவுகள். அஸ்தமனத்தில் உள்ள கிரக காரகங்களில் சக்தி குறைவு, தாமதம், மன அழுத்தம், முயற்சிக்கு தகுந்த பலன் இல்லாமை ஏற்படும். சூரியனை நெருங்கும்போது அந்த கிரகங்களின் காரகத்துவ பலன்கள் குறைகின்றன. அஸ்தமனம் பெற்ற கிரகம் எந்த பாவகத்திற்கு அதிபதியோ அந்த பாவக பலன்களை முழுமையாக வழங்காது. முக்கிய கிரகங்களின் அஸ்தமன பலன்கள். புதன் அஸ்தமனமானால் பேசுவதில் குழப்பம், படிப்பு மற்றும் வியாபாரத்தில் தடைகள், முடிவெடுப்பதில் தயக்கம் ஏற்படுகிறது. சுக்கிரன் அஸ்தமனமானால் திருமண தாமதம், கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம், சுக வசதிகள் குறைவு ஏற்படுகிறது. குரு அஸ்தமனமானால் அதிர்ஷ்டம் தாமதமாக கிடைப்பது, அறிவு மற்றும் நம்பிக்கை குறைவாக இருப்பது, குழந்தை பாக்கியத்தில் தாமதம் இவைகள் ஏற்படுகிறது. சனி அஸ்தமனமானால் உழைப்புக்கு பலன் குறைவாக கிடைப்பது, தாமதமாக வேலை கிடைப்பது, பதவி உயர்வில் தடைகள், பொறுப்புகள் அதிகரிப்பது ஏற்படுகிறது. அஸ்தமனமாக இருந்தாலும் கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று நல்ல தசை புக்தி, சுப கிரகங்களின் பார்வை, வலிமையான லக்னம் இவை இருந்தால் தாமதமாக பலன்கள் கிடைத்தாலும் உறுதியான பலன் கிடைக்கும். அஸ்தமன தோஷத்திற்கு பரிகாரமாக அஸ்தமனம் அடைந்த கிரகத்திற்கான மந்திர ஜபம் மற்றும் அந்த கிரகத்திற்கான கிழமைகளில் வஸ்திர தானம் மற்றும் சூரிய வழிபாடு ஆகும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் செய்யுங்க, உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நன்றி.